கோவிலுக்கு போனால் எந்த தெய்வத்தை எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்று தெரிஞ்சுக்கோங்க. சரியா செஞ்சுட்டீங்கன்னா வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். கோவில்களில் வலம் வருவது எளிமையான ஆன்மீக நடைமுறையாக மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக ஆன்மீகத்திலும் ஆரோக்கியத்திலும் உள்நலத்திலும் ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனியாக உள்ள அர்த்தங்களால் ஆனது. எந்த கோவிலில் எத்தனை முறை வலம் வர வேண்டும், ஏன் அந்த எண்ணிக்கை அவசியம் என்பதையும் தெரியாமல் சுற்றினால் பலன் முழுமையாக கிடைக்காது என்பதே இந்த செய்தியின் முக்கிய நோக்கம். இதோ ஒவ்வொரு கோவிலிலும் எத்தனை முறை சுற்ற வேண்டும். விநாயகர் தடைகளை நீக்கி வாழ்வில் நல்ல தொடக்கம் தரும் தெய்வம். எனவே ஒரு முறை வலம் வந்தால் போதும் என கருதப்படுகிறது. இது குறைந்த முயற்சியில் கூட மிகுந்த பலனை தரும் வழிபாடாகவே பார்க்கப்படுகிறது. விநாயகர் வழிபாட்டில் எளிமை மிகவும் முக்கியம். மேலும் விநாயகரை முதலில் வணங்க வேண்டும் என்பதற்கேற்றவாறு ஒரு சுற்று போதும் என்பதே சாஸ்திர மரபு. பெருமாளான விஷ்ணுவை திரிமூர்த்திகளில் ஒருவர் என கருதுவர். 3 முறை வலம் வருவது ஜென்மம், மரணம், முக்தி எனும் வாழ்க்கையின் 3 நிலைகளில் இரண்டையும் கடந்து இறுதியான விடுதலைக்கு வழிகாட்டும் என்பதை குறிக்கிறது. மேலும் ஞானம், பக்தி, வைராகியம் என்ற 3 ஆன்மீக பாதைகளும் இத்துடன் தொடர்புடையவை. சிவன், முருகன், அம்மன் கோயில்கள். இந்த தெய்வங்கள் பஞ்சபூதங்களுடன் நெருக்கமாக இணைந்தவை. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற இவ்வைந்தும் மனிதனுடைய உடலையும் உலகையும் கட்டமைக்கின்றன. எனவே இந்த தெய்வங்களை வணங்கும் போது இந்த முறை வலம் வருவதன் மூலம் பஞ்சபூத சமநிலையை வலிமைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இது உடல் நலனுக்கும் மன அமைதிக்கும் உதவும். நவகிரகங்கள். நவகிரகங்களின் பலன்கள் நேரடியாகவே வாழ்க்கையில் தெரியும். 9 கிரகங்களும் ஒரே வரிசையில் அமையவில்லை என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முறை என 9 முறை வலம் வருவது வழக்கம். இது கிரக தோஷங்களை போக்கும், எதிரிகளால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்கும் என நம்பப்படுகிறது. ஜோதிடத்திலும் இது முக்கியத்துவம் பெறுகிறது. சிலர் கோவிலுக்கு தினசரி செல்லும் பழக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு முறை வலம் வருவதும் போதும். இது நாளைய நல்ல தொடக்கமாக அமைந்துவிடும். தியான மனநிலையை ஏற்படுத்தும். அதே சமயம் சாமி தரிசனத்தின் சுவையை குறைக்காமல் இருக்கும் வகையில் ஓர் எளிய ஆன்மீக நடவடிக்கையாக செயல்படும். 3 முறை வலம் வருவது மனசாந்தியை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். 5 முறை வலம் வருவதால் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 9 முறை வலம் வந்தால் எதிரிகள் செய்யும் தொல்லைகள் குறையும். இது பிரதோஷ காலங்களில் சிறப்பாக நடைமுறைக்கு வரும். 21 முறை வலம் வருவது கல்வியில் மேன்மையை தரும். மாணவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். 108 என்பது ஒரு தெய்வீக எண். இது ஜெபமாலையின் எண்ணிக்கையும். இத்தனை முறை வலம் வந்தால் ஆன்மீக ஒழுக்கமும் நற்கர்ம பலனும் பெருகும். மனம் முழுமையாக இறைவனில் ஈடுபடும். 208 முறை வலம் வருவது மிகவும் அபூர்வமானதாகும். இது ஒரு வகையில் யாகம் செய்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது. தீவிரமான பக்தியுடன் உடல் மன உறுதியுடன் மட்டுமே இது செய்ய இயலும். பாவம் நீங்கும், நல்ல காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் சிலர் இதனை செய்கிறார்கள். இது ஒரு கடினமான ஆன்மீக சாதனையாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு கோயிலிலும் வலம் வருவதற்கான எண்ணிக்கைகளும் அதற்கேற்ப உள்ள ஆன்மீக வாழ்க்கை நலன்கள் பற்றிய விளக்கங்களும் மிக முக்கியமானவை. இனிமேல் எண்ணிக்கையை உணர்வுடன் பின்பற்றி வலம் வருவதை வழக்கமாக்குங்கள். பலன் பல மடங்காக கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.